கர்த்தர் சிலுவையில் சொல்லிய 3வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் வள்ளியின் மத்தியில வேதனின் மத்தியில இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைய பறிகொடுக்கும் போது, தன்னுடைய பிள்ளை தன் முன்னாடியே இவ்வளவு வலி வேதனையை அனுபவிக்கும் போது அந்த தாய்க்கு இருதயம் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவர் அதை உணர்றார். அந்த வலியிலையும் தன்னுடைய தாயை நினைக்கிறார். அந்த தாயை நினைச்சு கடைசி வரைக்கும் கூட வந்த அந்த அந்த யோவான் என்ற அந்த சீசனை பார்க்கிறார். மற்றவங்க எல்லாம் பயத்தினால என்ன பண்ணிருந்தாங்க, சிதறி போயிருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கூடவே வந்த யோவான் தன் தாயவும் கடைசி வரைக்கும் பாதுகாப்பான்னு சொல்லி அவருக்கு அறிஞ்சதுனால யோவான தன்னுடைய தாயை பாதுகாக்கவும், தன்னுடைய தாய்க்கு ஒரு மகனை யோவான ஒரு மகன் 4 பேர் இருக்காங்க ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இந்த மகனுக்கு இயேசுக்கு பதிலா யோவான என்ன பண்றாரு, ஒரு உறவுகளை சேர்த்து வைக்கிறத நாம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி மனக்கசந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய தேவனா எண்ணி மார்பில சாய்ந்து கொண்டு இருந்த அந்த அன்பு இல்லாத ஒரு யோவானுக்கு இப்ப அந்த அன்பு இப்ப என்ன ஆகுது, மரணம் அடைய போகுது. அப்போ இப்ப அந்த அன்புக்கு பதிலா தாயுடைய அன்பை யோவானுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, கொடுக்கார். இப்ப யோவானுக்கும் ஒரு தாயின் அன்பு கிடைக்குது, அதே சமயத்துல தாய்க்கும் மகனுடைய அன்பு கிடைக்குது. இப்ப உள்ள காலத்துல எல்லாம் தாய வயசான காலத்துல பார்க்கிறது அதெல்லாம் ரொம்ப பெருசு ரேரா இருக்கு. கொஞ்சம் வியாதிப்பட்டுட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதாங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பிள்ளைகள் இடத்துல இப்போ இல்ல. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் அந்த சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மருமகள் இருப்பாங்க, தாய் தகப்பனும் நல்ல ஒரு வசதியா இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும், வேலை வெட்டி இல்லாத அளவுக்கு, ஏதோ வேலை இல்லாம பிசினஸ் லாஸ் ஆகின மாதிரி ஏதோ ஒரு கஷ்டப்படுவாங்க. ஆனா கஷ்டப்பட்ட பிள்ளைகளை சில தாய் தகப்ப என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள ஆதரிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண மனசு இருக்காது. தன்னுடைய மகனை மாத்திரம் சேர்த்துக்குவாங்க, தேவையானதை கொடுப்பாங்க. ஆனா மருமகள் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. அதுவே அந்த மருமகள் நல்லா சம்பாதிச்சு நல்ல வருமானங்கள் வந்துட்டு இருந்தா அந்த மருமகளுக்கு காணாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உறவு கொண்டாடுவாங்க. ஆனா அதே மருமகனா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி, அவங்க அந்த காசு இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இல்ல, மரியாதை இல்ல, அன்பு இல்ல, உறவுகள் என்னப்படுது, முறிக்கப்படுது. இப்படி சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ அவங்க கஷ்டப்பட்டாலும் எதுவும் இல்லாம இழந்து நிக்கிற நேரத்துல அந்த தாய் தகப்பன் கிட்ட இருக்குது நம்ம கொடுத்து உதவுனா மட்டும்தான் பின்காலம் அந்த பிள்ளைகள் உங்களை என்ன செய்யும், ஆதரிக்கும், பார்க்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உங்க பிள்ளைய மாத்திரம் நீங்க நேசிச்சுட்டு, உங்க மகளை மாத்திரம் நீங்க நேசிச்சுட்டு உங்க மருமகனை நேசிக்கலனாலோ, இல்ல மகனை மட்டும் நேசிச்சுட்டு மருமகளை நேசிக்கலனாலோ, பின்காலம் அந்த மருமகனும் மருமகளும் தான் உங்களை பார்க்கணும். கர்த்தர் அப்படிதான் கொண்டு வருவார். அவங்கதான் உங்களை பார்க்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ உங்களுடைய மனசு என்ன செய்யும், மனசாட்சி குத்தும். நம்ம இந்த அளவுக்கு என்ன பண்ணணும், பார்க்காம நம்ம இருந்தோமே. ஆனா இன்னைக்கு அந்த மகாதானே நம்மளை பார்க்கிறாங்கிற ஒரு வேதனை உங்களுக்குள்ள வர்ற அளவுக்கு தேவன் என்ன செய்வாரு, அனுமதிப்பார். ஒரு நம்ம நோயிலையோ இல்ல அடிப்பட்டோ இப்படி இருக்கும்போது நம்மள ஓடி தூக்கி அரவணைச்சு அவங்கள பாதுகாத்து தனக்கு இல்லைனாலும் பிள்ளைக்கு கொடுத்து அப்படிலாம் வளர்த்திருப்பாங்க. ஆனா எதிர்காலத்துல பின்னாடி பிள்ளை நம்மள பாத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஆசைகளோட தான் அவங்களும் வளர்த்திருப்பாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் இவங்க என்னவோ மாறுதாங்க, குழந்தைகளா மாறுதாங்க. அவங்களுக்கு தெரியாம கூட சில வார்த்தைகளை விடலாம்.
ஆனா நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கிறவங்களா காணப்படணும். மன்னிச்சு அவங்கள நேசிக்கிறவங்களா இருக்கணும். அன்பு அவங்களிடத்துல இருக்கும்போது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அதை சகிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ள இருந்தாதான் நமக்கு பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க. அந்த பிள்ளைங்க நம்மள தாங்கி சகிக்கக்கூடிய மனப்பக்குவங்களை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அந்த இருதயத்துல கல்லான இருதயமா சில பிள்ளைங்கள் இருக்காங்கன்னா அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா கல்லு மாதிரி இருக்கும். அவங்க தாய் தகப்பனையோ மாமனார் மாமியாரையோ பார்த்திருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அதே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த இருதயம் தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு வயசாகும் போது பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க இந்த தாய் தகப்பனை கவனிக்க மாட்டாங்க. ஐயோ பிள்ளை பார்க்கலையே இறந்தா கூட சில பேர் போய் எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் இருக்கும். அதுக்கு இருதயம் கல்லா இருக்குதுன்னா தாய் தகப்பன் ஒரு வகை ரீசனாவும் இருப்பாங்க. நம்ம ஒரு தாய் தகப்பனா இருக்கும். நம்ம மன்னிச்சு நம்மளுடைய மாமனார் மாமியார் அப்பா அம்மா சொந்தங்களை நம்ம நேசிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம அவங்கள ஆதரிச்சாதான் அதை பார்த்து வளர்ற நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நம்மள ஆதரிக்கிற பிள்ளைகளா என்ன செய்வாங்க, கர்த்தர் அந்த இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நீங்க பண்ற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க இருதயத்துல உள்ள இந்த கல்லான அந்த இருதயம் தான் பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் என்ன ஆகும், அந்த இருதயம் தான் இருக்கும். நாளைக்கு எதிர்காலத்துல நீங்க இதே மாதிரி வயசாகி இதே மாதிரி நீங்க வியாதிப்பட்டோ இல்ல உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத படுக்கையில கிடக்கும் போதோ உங்க பிள்ளைங்கள் உங்களை ஆதரிக்கணும் பாக்கணும்னா நீங்க முதல்ல உங்களுக்கு மேல இருக்கிற அந்த மாமனார் மாமியார் அம்மா அப்பா அவங்கள நீங்க கவனிச்சா மட்டும்தான் உங்க பிள்ளைகள் கவனிக்கிற மாதிரி கர்த்தர் அந்த இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பார். இப்ப நம்ம தேவனாகிய கர்த்தர் அந்த வலியின் மத்தியிலும் அவரு உயிரை போகுது. ஆனா அந்த நேரத்திலையும் உறவு என்ன பண்றாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அன்பு என்ன செய்யறாங்க, அன்பா இருக்கிற ஆதரிக்க அரவணைக்க ஒரு குடும்பத்தை ஒற்றுமையை சேர்க்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண், அதாவது ஒரு கணவனை நம்பி ஒரு மனைவி வந்திருப்பா. எல்லாமே அந்த கணவர் தான் நினைச்சு அவ்வளவு ஆசைகள் எதிர்பார்ப்புகளோட அந்த மனைவி வந்திருப்பா. குடும்பம் அதுவும் குடும்பம் தான், தாய் தகப்பன் தான் குடும்பம் இல்ல, கணவன் மனைவியும் ஒரு குடும்பம் தான். அப்ப எதிர்பார்த்து வந்த அந்த மகள் நிறைய ஆசைகளோட வந்திருப்பா. ஆனா சில கணவன்மார்கள் எப்படி இருப்பாங்கன்னா மனைவியை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, மனைவிக்காக எதையும் செய்யறவங்களா இருப்பாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்துக்குவாங்க. அவங்க தாய் தகப்பனை என்ன செய்வாங்க, ஆதரிப்பாங்க, பாதுகாப்பாங்க. கடைசி காலத்துல தாய் தகப்பனை கைவிட மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த வந்திருக்கிற பெண்ணை அவங்க எப்படி வாழ வைக்கிறாங்களோ இப்படித்தான் தன்னுடைய தாய் தகப்பனை என்ன செய்வாங்க, வாழ வைப்பாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, வந்திருக்கிற பெண் அந்த ஆசை பாசம் மோகம் மோசம் எல்லாமே அந்த 3 மாசம் மாதிரி அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல அவங்களுடைய ஆசை பாசங்கள் முடிஞ்சு அடுத்து அந்த பெண்ணு அவங்களுக்கு அந்த பெண்ணு மேல என்ன இருக்காது, ஈடுபாடுகள் இருக்காது, விருப்பங்கள் இருக்காது. ஏன்னா இன்னும் அடுத்த புதுசா வேற உறவுகளை தேடக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த மனைவியை நேசிக்கவே மாட்டாங்க. அப்ப மனைவியை நேசிக்காதவங்க தன்னுடைய தாய் தகப்பனை என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி காலத்துல பணம் உங்ககிட்ட இருக்குன்னா அதை வாங்குறதுக்காக சேருவாங்க, நேசிப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு தன்னை நம்பி வந்த ஒரு மனைவியவே நேசிக்க முடியாம செதறி இன்னொரு இடத்த தாவி போறாங்கன்னா அவங்களுடைய உள்ளம் கடைசி காலத்துல தாய் தகப்பனை நேசிச்சு அவங்கள ஆதரிக்கணுங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வராது. சில பேர் இருக்காங்க, சில மாமியார் மருமகளுக்கு செய்யறத மகன் செய்யறத விரும்ப மாட்டாங்க, மருமகனுக்கு மகா செய்யறத சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அது தனக்கு செஞ்சா கூட பரவாயில்ல, அவங்க இருக்கிறதுக்கு செய்யலாம். ஆனா அந்த மனைவிக்கோ அந்த கணவனுக்கோ செய்யறதுல சில தாய் தகப்பனுக்கு விருப்பம் இருக்காது. இதெல்லாம் உண்மையான சம்பவங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லாததை நான் பேசல. உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லயும் நடக்கிற காரியத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டா போதும், தான் பிள்ளை எப்படினாலும் குடிச்சுக்கிடலாம், தான் பிள்ளை எப்படினாலும் போய்க்கிடலாம், எப்படி செலவு பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா அந்த வந்த பெண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தா போதும். மற்றபடி வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருட்களோ வீட்டுக்கு தேவையான வீட்டுக்குங்கிற பொறுப்போ அந்த இதே அவங்களுக்கு இருக்காது. அப்படி செய்யணும்னு அந்த மக கேட்டா கூட
அது எதுக்கு அப்படின்னு தடுக்கிறவங்களதான் அந்த தாய் தகப்பன் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க தடுக்கலாம், பின்காலம் நாளைக்கு அதே பிள்ளைதான் உங்களை பாதுகாக்காம, உங்களை நேசிக்காம, உங்களை வெறுக்கிற மாதிரி கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றுவார். அத மறந்து போயிடாது. ஒவ்வொரு தாய் தகப்பனும் தனக்கு வந்த மருமகளையும் மகளை போல நேசிக்கணும் இல்ல, மகளையே சில பேர் நேசிக்காதவங்களா இருக்காங்க. நான் அப்படி சொல்லல, உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதுலயும் கணவர் தன்னை நேசிக்கிறது போல தன்னுடைய சரீரத்துல பாதி அந்த மனைவி, முதல்ல மனைவி, அதுக்கப்புறம் தான் யாரு? அம்மா. சில பேருக்கு மனைவிதான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க, நல்ல ஜென்ஸ் இருக்காங்க, நல்ல கணவர் இருக்காங்க, நான் குறை சொல்ல மாட்டேன். சில பேருக்கு மனைவி மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பேருக்கு பழக்க வச்சிருப்பாங்க, அப்படி இப்படி பேசுறது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் மனைவி என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா அது நரகம்தான், பாதாளம்தான். மனம் மாறணும். தேவன் உறவுகளை அந்த வலியின் மத்தியில என்ன பண்றாரு? சேர்த்து வைக்கிறாரு. இப்படிப்பட்ட நல்ல சேர்த்து சமாதானமாய் இருக்கக்கூடிய உறவுகளா நீங்க வாழும்போது தேவன் அந்த பரதேசியான நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்துல நம்ம இறந்தே போனாலும் நம்ம ஆத்மா எங்க போகும்? பரதேசிக்கு போகிற ஆத்மாவா இருக்கு. இல்லைன்னா நம்ம ஆத்மா பாதாளத்துக்கு போகிற ஆத்மாவா இருக்கும். பூமியில நரக வேதனையே நமக்கு தேவன் அனுமதிப்பார். அதுவும் ஒரு பக்கம். இப்ப கல்லணையே எடுத்துக்கிட்டாலும் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் என்ன பண்ணான்? தண்டனை அனுபவிச்சுட்டான். அனுபவிச்சு 2 பேரும் தண்டனை அனுபவிச்சாங்க. ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட, ஒருத்தர் ரட்சிக்கப்படல. செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நம்ம பூமியில அனுபவிச்சிருவோம். அனுபவிச்சாலுமே நம்ம மனம் மாறினாதான் என்ன பண்ண முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்.